அது ஒரு கேவலமான படம், தடை செய்யப்பட வேண்டிய படம். பேரே பேட் கேர்ள். கேவலமான கேளா ஒரு பிராமண பெண்ணை காட்டினது எவ்வளவு பெரிய வன்மம். நீ ஜாதியை பற்றி பேசுகிறேன், என் ஜாதியை ஒடுக்கிட்டாங்க, என் ஜாதியை கேவலமாக பேசுகிறாங்கன்னு அழுது தொலைக்கிறிய. ஓ ஜாதி பொண்ணு அப்படின்னு காட்ட வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் பிராமண பொண்ணை பேட் கேர்ள்னு காட்டுறேன்? இல்லை, ஒரு ட்ரெய்லரை வச்சே நம்ம இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியுமா சார்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்க. ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க விஜய் 69 திரைப்படத்துக்கு. ஏன்னா எப்படி சவுக்கையை தூக்குனாரோ நாடவேண்டிய நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில், அதே மாதிரி அவரும் ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. அதில் என்ன தப்பு? எம்ஜிஆர் வழி தப்பான வழியா? அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அவர் அரசியலுக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னு நாடவடிவில் புரட்சியில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் சொல்லுவார். ஒரு படம் என்பது 1000 பொதுக்கூட்டங்கள் பேசுகிறதுக்கு ஈக்குவல். நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். வெற்றிமாறன் தயாரிப்பில் வெளிவரக்கூடிய பேட் கேர்ள் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வந்தது. இந்த ட்ரெய்லர் பிராமண சமூக பெண்களை இழிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஒரு புயல் கிளம்புது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு விமர்சகரா, நடிகரா? அது ஒரு கேவலமான படம், தடை செய்யப்பட வேண்டிய படம். பேரே பேட் கேர்ள். இதுவரைக்கும் பேட் பாய்ன்னு தான் பேர் இருந்துச்சு, பேட் கேர்ள் என்று பேர் வரவே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு தாயின் மகன், தாய் வயிற்றில் பிறந்தோம், தாய் வயிறு குடியிருந்த கோயில். அப்போ பேட் கேர்ள்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. சொன்னபடி பார்த்தா கெட்ட தாய் என்று யாருமே கிடையாது, எல்லோருமே நல்ல தாய்கள் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது மரபு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்து அந்த பேட் கேர்ளா, கேவலமான கேளா ஒரு பிராமண பெண்ணை காட்டினது எவ்வளவு பெரிய வன்மம். நீ ஜாதியை பற்றி பேசுகிறேன், என் ஜாதியை ஒடுக்கிட்டாங்க, என் ஜாதியை கேவலமாக பேசுகிறாங்கன்னு அழுது தொலைக்கிறிய பா ரஞ்சித்தை. ஓ ஜாதி பொண்ணு அப்படின்னு காட்ட வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் பிராமண பொண்ணை பேட் கேர்ள்னு காட்டுற? ரஞ்சித் இந்த படத்தை எடுக்கலையே, வெற்றிமாறனுடைய தயாரிப்பு தானே வெளிவருது இந்த திரைப்படம். பா ரஞ்சித் தான் அதை ப்ரமோஷன் பண்ணி பேசுனது. வெற்றிமாறனும் இதில் அடக்கம்தான். எப்படி உனக்கு பிராமண பெண்ணை வைக்கிறதுக்கு துணிச்சல் வந்தது? எப்போ அரங்கேற்றம் இடத்துல பாலச்சந்தர் ஒரு விபச்சாரியா பிரமிளாவை காமிச்சாருன்னா அது பிராமணத்தி. கே பாலச்சந்தர் ஒரு பிராமணன், யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் நீ என்னுடைய சமூகத்தை அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னுடைய சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்கன்னு ஓ ராமான்னு கத்தி கதறி அழுது விட்டு பிராமண பொண்ணை மட்டும் ஏன் பேட் கேர்ளாக காட்டுற? இது எவ்வளோ பெரிய துரோகம், வன்மம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லா பெரிய பதவிகளிலும் இருப்பவர்கள் பிராமணர்கள். நான் பிராமணர்களோட நெருங்கி பழகுனதுனால சொல்கிறேன். பிராமணன் எவனாவது கத்தியை தூக்கியிருக்கானா, அருவாளை தூக்கியிருக்கானா? இல்லை. எந்த பிராமணனும் அவன் வாயிலிருந்து அசிங்கமாக பேசவே மாட்டான். நாம் ஒரு பிராமணனை திட்டம்னு வச்சிங்க, ஆண்டவன் பார்த்துப்பான் இன்னும் போயிடுவாங்களே தவிர நம்ம திட்ட மாட்டான் எது. ஏனென்றால் அவருடைய தர்மத்தில் ஒரு திட்டுதல் நமக்கு நம்ம பொருத்தமாக இல்லைன்னா அந்த திட்டுதல் திரும்பி அவங்களுக்கே போய் சேரணும். என்கிட்ட நிறைய பேர், நான் நடைபயிற்சியில் போகும்போது நிறைய பிராமண பெரியவர்கள் வர்றாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்றாங்க, ஜட்ஜஸ் வர்றாங்க, ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாங்க. அது காரணம் அவருடைய உணவு, சைவ உணவு. எதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க? அசைவ உணவு சாப்பிட்டாலே அந்த வெறித்தன்மை வந்துடும். அந்த அசைவ உணவு சாப்பிடும்போது புலி சிங்கத்துக்கு அந்த வாடை தெரியும். அதுக்காக தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவ உணவு சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சைவ உணவு சாப்பிட்டா நமக்கு ஒரு விகாரமான சிந்தனை வராது, நல்ல சிந்தனை வரும். அதனால தான் சைவ உணவுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனையோ பேர் பிராமணர்களை தப்பாக பேசுவாங்க. ஆனால் நான் எந்த சூழ்நிலையிலும் பிராமணர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றிருக்கேனே தவிர கெட்ட விஷயங்களை கற்றதே இல்லை. ஏதாவது எனக்கு ஒரு சந்தேகம்னா கூட என்னுடன் வாக்கிங் இருக்கிற பிராமண பெரியவர்கிட்ட தான் போய் கேட்பேன். நியாயமாக சொல்லுவாங்க அவங்க. இதை செய்யன்னு கூட சொல்ல மாட்டாங்க, நியாயத்தை சொல்கிறேன், இதனை செய்கிறது செய்யாது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவங்க சனாதனம் போக்குவரத்துங்கிறது நமக்கு தெரியாது. நான் எந்த
பிராமணனும் சனாதனம் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் முழுமையாக பகவத்கீதையை படித்ததும் கிடையாது. அதனால் நான் வந்து எங்கள் அப்பா ஹிந்து, எங்கள் அம்மா ஹிந்து, என் தாத்தன் ஹிந்து, எங்கள் முப்பாட்டன் ஹிந்து. அதனால் அந்த வழியில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேனே தவிர பிராமணர்கள் சொல்கிற இந்து தர்மங்களை நான் ஏற்றுக்கிறதும் இல்லை. அது ஒரு விஷயம். ஆனால் எந்த சூழ்நிலையும் கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடாதவர்கள் பிராமணர்கள். நல்ல விஷயங்களை சிந்திக்கிறவங்க பிராமணர்கள். தன்னை திட்டியவனை கூட திருப்பி திட்ட தைரியம் இல்லாமல் அல்ல, தர்மத்தோடு அவங்க வந்து திட்ட மாட்டாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ என்னை திட்டுன தம்பி, அந்த திட்டினதுக்கு நான் வந்து பொறுப்பு இல்லை இன்னும் சொன்னால் அந்த திட்டு உனக்கு திரும்பி வரும், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மற்றவர்களை திட்டுவது கூட தப்பு என்று சொல்லுகிறவர்கள் பிராமணர்கள். அப்படிப்பட்ட பிராமண பொண்ணை போய் நீ வந்து விபச்சாரி அது இதுன்ட்டு சொன்னால் தப்பு இல்லை. இது வந்து சென்சார் எப்படி அனுமதித்தார்கள் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஜாதியத்தை வாயிலேயே பேசுகிற வெற்றிமாறன்கள் இதுபோல் இன்னொரு ஜாதியை கேவலப்படுத்தி படம் எடுக்குவதற்கு எப்படி துணிச்சல் வந்தது? இல்லை, ஒரு ட்ரெய்லரை வச்சே நம்ம வந்து இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியுமா சார்? ஆமாம், நம்ம ஒரு முழு திரைப்படத்தை பார்க்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்க ட்ரெய்லரே எல்லாத்தையும் காட்டுது. இல்லை, ஒரு பெண் தன்னுடைய பால்ய வாழ்க்கையிலேருந்து தொடங்குற மாதிரி தான் ஒரு காட்சியை வந்து வைக்கிறாங்க. அவளுக்குன்னு ஒரு பெண் உரிமை, பெண் சுதந்திரம், அவளுக்குன்னா அந்த ஆசைகள், இயக்கங்கள் எல்லாமே இருக்க தானே செய்யும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க தானே செய்யும். அதானே காட்சி. அதை ஏன்டா நீ பிராமணத்தையே காட்டுற? ஓன் ஜாதியை சேர்ந்த பொண்ணை காட்டேன் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. நீ உன் சாதி இல்லாத ஒரு பெண்ணை அதில் கதாநாயகம் ஏற்கிற, உன் ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை காட்டு. இல்லை வேண்டாம், எந்த ஜாதியுமே இல்லாத ஒரு பெண் அப்படின்னு காட்ட வேண்டியதானே. ஏன் பிராமண பெண்ணு காட்டுற? இந்த கேள்வி பார்த்து சொல்லுங்க. சொல்ல முடியல. இல்லை, ஓன் ஜாதியை ஏதாவது யாராவது பேசலைன்னா கூட வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுனான்னு சொல்லி சண்டை போடுறது, போராட்டம் நடத்துறது. ஆனால் தேவையில்லாமல் அவன் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டுருக்கான். அவன் உண்டு செவனேன்னு அவன் போயிட்டுருக்கான். அவனை பிடிச்சி இழுத்து அவன் பிள்ளைகளை தப்பாக பேசுன என்ன அர்த்தம்? தேவையா இது? இது வம்படி தானே. இல்லை, இன்னுமே வந்து நவீன யுகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கூட பெண்கள் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நிலையில இல்லாத சூழல் தானே நிலவுது சமூகத்தில். இயக்குனர்கள் தங்களுடைய காட்சி ஒருவனுக்கு ஒருத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? தமிழ் பண்பாடு எங்கே போச்சு? தமிழ் பண்பாடுன்னு இன்றைக்கும் வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கானே. எப்போ 40 வருஷம் ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்க, அதிசயப்பட்டு கேட்கிற அளவுக்கு நம்முடைய இல்லறம் வந்து உயர்வானது. அதை ஒத்துக்குங்க. பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, இதெல்லாம் கூப்பாடுலாம் இங்கே போடாதீங்க, செல்லாது. ஏன்னா இவன் தமிழன், தமிழ் உணர்வு உண்டு, தமிழ் பண்பாடு உண்டு. நான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, போய் திருவள்ளுவரை படிங்க. ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க விஜய் 69 திரைப்படத்துக்கு. இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். இந்த தலைப்பை விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியோட கொள்கை மூலமாக பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி இதை கருதுறீங்க? நாடோடி மன்னன்னு தலைப்பு வச்சார், அரச கட்டளைன்னு புரட்சியாளர் எம்ஜிஆர் தன்னுடைய படத்துக்கு தலைப்பு வச்சார். அதே நோக்கம்தான் விஜயும் தன்னுடைய படத்துக்கு ஜனநாயகன்னு பேர் வச்சுருக்காரு. ஏன்னா எப்படி சவுக்கையை தூக்குனாரோ நாடோடி நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில், அதே மாதிரி அவரும் ஸ்டைலில் கொடுத்துருக்காரு. அதில் என்ன தப்பு? எம்ஜிஆர் வழி தப்பான வழியா? ஏற்றுக்கொண்ட வழி தானே. எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரோ இல்லையான்னு தெரியாமையே ஓட்டு போட்டாங்க. இருக்கிற வரைக்கும் அவர் தானே முதலமைச்சர். அதனால் அவருடைய பாலிசியை கடைப்பிடிக்காரு விஜய். அதில் என்ன தப்பு? அப்போ நான் நாணயிட்டால் அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்கிறலாம் எம்ஜிஆருடைய ஜெராக்ஸ். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எம்ஜிஆர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறது. இது அவருக்கு சினிமா தளத்தில் வந்து உதவுமா? அவருடைய கொள்கைகளை, அரசியல் கொள்கையை அப்படியே படத்தில் வைக்கிறது உதவுமா? படத்தில் வைக்கிறதா இல்லையாங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் அந்த டைட்டிலு, ஜனநாயகத்தை நம்புகிற ஒரு காவலன் ஜனநாயகன், அவ்வளோதான். அதில் என்ன தப்பு இருக்குது? நியாயம் தானே. பல விழிப்புணர்வு படங்களை எடுத்த எச் வினோத் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இன்னும் அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. அவர் அரசியலுக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறாருன்னு நாடோடியில் புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் சொல்லுவார். ஏன்னா ஒரு படம் என்பது 1000 பொதுக்கூட்டங்கள் பேசுகிறதுக்கு ஈக்குவல். அப்போ அந்த கதையோடு சேர்ந்து அது அந்த படம் போகுது. அது ஏற்கனவே தெலுங்கில் வந்த படம் தான், தெலுங்கில் வெற்றி படம். அந்த படத்தினுடைய தழுவல் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் அரசியல் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான அரசியல் இதுலேயும் இருக்கும். மக்கள் விழிப்புணர்வுக்கான படம் ஜனநாயகன். இசையால் குழந்தைகளை கவனிக்க தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இளையராஜா அவர்கள்.
இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டிருக்காருன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கையை வாழாம விட்டுட்டாரு. எந்த ஒரு கலைஞனாலையும் வாழ முடியாதுங்க, அது இயல்பு. ஏன்னா சினிமாவில் சின்சியராக சினிமாவை நேசித்தவர்கள், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், நல்ல வேளை அவர் குழந்தை இல்லை. நடிகர் சிவாஜி எடுத்துக்கொள்ளுங்கள், அவரே ஒரு கட்டத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, நான் என் பையன் என்ன படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் தான் தெரியும், எந்த காலேஜில் படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, பாஸ் ஆனாங்களா, அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன, ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. நான் சினிமா 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 என்று நடிப்பிலேயே முழு கவனம் செலுத்தி விட்டேன், என்னுடைய பசங்களை பேணி வளர்க்குறது கூட தவறிட்டேன்னு நடிகர் சிவாஜி கணேசனே சொல்லியிருக்காரு. இப்போது இசைஞானி இளையராஜா சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கு, அப்பா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்பா 24 மணி நேரம் இசை இசை இசைன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஒரு 5 நிமிஷம் கேப் கிடச்சா கூட எனக்கு இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கும். இலங்கையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கும்போது தான் என்னை பார்க்கணும் அப்பா, இன்னும் தான் அந்த இலங்கையில் இசை நிகழ்ச்சிக்கே இளையராஜா ஒத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக நம்ம சந்தோஷப்படுத்தல இருந்தவர் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு மறந்துட்டார். இது எல்லா கலைஞர்களும் இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதில் ரொம்ப சின்சியராக 24 மணி காலையில் எழுந்துச்சி ஸ்டூடியோவுக்கு வந்தாரா, நைட்டு போய் ஸ்டூடியோ போகிறது. நான் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் இளையராஜாவை கேட்டிருக்கேன். அவர் ஒரு முறை சொன்னார், இலங்கையில் போராட்டம் நடக்குது தெரியுமா, தமிழில் விடுதலை புலிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இளையராஜா சொன்னார், நான் பத்திரிகையே படிக்கிறது இல்லைன்ட்டு. நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் இசை இசை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தான் சொன்னார். உங்களுக்கு அங்கே பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு, ஷாக் ஆகிட்டேன். திரும்ப 2-3 கேள்வி கேட்கும்போது அவர் தம்பி கங்கையமரம் ஓடி அண்ணே, அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏன் அவரை போட்டு இது பண்ணுறீங்க, அவர் இசை ராஜாங்கம் விடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது அவர் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இருந்தார் இளையராஜா. அவரும் சொன்னார், சினிமாவில் நடிக்கிறதில்ல, என்னையே துன்புறுத்துற மாதிரி கேள்வி கேட்குற, தப்புன்னு தெரியுதா அப்படின்னாரு. ஆமான்னு சிரிச்சிட்டே போயிட்டார். இது இளையராஜாவோட எனக்குள்ள அனுபவம். அவருடைய முதல் படத்துலேருந்து நான் கூட இருக்கேன். அன்னக்கிளியிலேருந்து அன்னக்கிளி நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படத்தினுடைய ப்ரீமியம் போட்டு ஷோ பார்த்துட்டு தயாரிப்பாளர் கதை வசனகர்த்தா பஞ்சநாசலம் தான் அறிமுகப்படுத்துகிறார் இளையராஜாவை. இதுதான் ராஜா. அப்போ சொல்கிறார் பஞ்சநாசலம், சினிமாவில் நீ மேலே வர்றதுக்கு இவங்க தான் பாலமாக இருக்கிறவங்க, எல்லோரும் காலையும் தொட்டு கும்பிடுனார். அப்போது இருந்தது ஒரு 30-25 பத்திரிகாரங்க தான். எல்லோரும் காலையும் தொட்டு கும்பிட்டார் இளையராஜா. என் காலையும் விழுந்து தொட்டு கும்பிட்டார். அதனால் நான் பெரிய பிடிங்கின்னு சொல்ல வரல, அவ்வளோ பெரிய மேதை, அவ்வளோ அடக்கத்தோடு அந்த சமயத்தில் இருந்ததுனால தான் அவர் இசைஞானி இசை கடவுள்னு போட்டுறாங்க, புரியுதா? அதனால் அவர் அவருக்கு தனக்கென்று ஒரு குடும்பம் இருப்பதே மறந்து விட்டார், இசையையே குடும்பமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் இளையராஜா. அதான் உண்மை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.